தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தாவேகா தமிழ்நாடு அரசு அமைச்சர் விரிவாக்கம் நடைபெற்றிருக்கிறது. 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக செங்கோட்டையன் இலாகா மாற்றப்பட்டிருக்கிறார், ஸ்வாப் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை பார்க்கலாம். இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு தனபால் அவர்கள் வெளியேறி இருக்கிறார். அவருடைய மகனுக்கு அமைச்சரவையில் தாவேகா அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி, ஒரு அதிர்ச்சின்னு ஒரே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அதிமுக செங்குத்தாக பிளவுபட்டது. 25 பேர் எஸ்பி வேலுமணிக்கும் சி வி சண்முகத்துக்கும் ஆதரவு தருகிறார்கள் என்பவர்கள் ஏடா கப்பல்ல வேலைன்னு சொன்னேடா, இப்ப நட்டாத்திர நிக்க வச்சு என்று புலம்பிக் கொண்டிருப்பதாகவும், மீண்டும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தரப்புக்கே செல்ல இருப்பதாகவும், அதற்கு அவர் சூப்பர் ஆஃபர் ஒன்று கொடுக்க இருப்பதாகவும் பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்ற விவரங்களை பார்க்கலாம். சீமான் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியாக பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, இரண்டாவதாக அப்படின்ற ஒரு செய்தி. அதே நேரத்தில் அவருக்காக ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன விஷயத்துல அப்படிங்கறத நம்ம விவரமா உள்ள அமைச்சரவைக்குள் வருகிறாரா விசிக தலைவர் திருமாவளவன்? திருச்சி கிழக்கு உந்து, சிதம்பரம் அவங்களது அப்படின்ற மாதிரி மெகா டீலிங்கில் சென்று கொண்டிருக்கிறதா பல கட்ட சூசகமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் அண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாரா, அதுவும் ஆந்திராவிலிருந்து? அதற்கான கணக்குகள் என்ன? விவரங்களை பார்க்கலாம். மெலடி சாக்லேட் இப்போதைக்கு ட்ரெண்டிங் சாக்லேட், அதிக விற்பனையாகக்கூடிய சாக்லேட்னு பார்க்குறோம். அதையே கோவை கூட்டம், அதுவும் என்னத்துக்காக கூடின கூட்டம் அப்படின்னா தோல்வி குறித்து விவாதிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கொடுத்திருக்கிறார் ஒருவர். யார் என்ன உள்ள பார்க்கலாம். இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். அமைச்சரவை விரிவாக்கம். 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த அதிமுகவிலிருந்து யாரும் பொறுப்பேற்கவில்லை. ரெண்டாவது, இதுக்கு மேல ஏற்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சுட்டாங்க. ஆமா, ஏன்னா குறிப்பிட்ட அளவிற்கான அமைச்சர்களுக்கு தான் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது. இனி அடுத்து ஐயுஎம்எல்க்கும் விசிகாவுக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, இலாகா ஒதுக்கப்பட்டதுல ஒரு மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன், கார்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் காட்டி இருக்கிறார் சொல்றாங்க. கே எஸ் செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. ஒரு போன வாரம் ஒண்ணு கொடுக்குறீங்க, அதுக்குள்ளயா பிள்ளையார் சொல்லி போட்டு பட்ஜெட் 2026-27 போட முடியாம ஆயிடுச்சோ. இலாகா மாத்திட்டு முதன் இல்லையா இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துட்டியான்னு கேட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி. என்ன தவிர இந்த துறைக்கு யார் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சாரோ என்னமோ தெரியல, டப்புன்னு தூக்கி போட்டு மாத்திட்டாங்க. ஐயா கொஞ்சம் பாத்தியா, கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்க, இப்பதான் நீங்க அமைச்சரா இருக்கீங்க, என்னன்னு தெரியல, இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது நகர்வுகள் இருக்கான்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு பஞ்சாயத்தும் ஒவ்வொரு தெரியும், அவர் கால் படாத இடமே கிடையாதுங்க. அவர் வியூக வகுப்பாளர் தாங்க இருந்தாரு. நீங்களா வியூக வகுப்பாளர் சொன்ன அப்பவே வந்து ரூட் பிளான் போட்டு சரியா போடும்போதே ஒழுங்கா போட்டிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி. அப்ப வந்து ஆள் கிடைக்கல. என்னது இப்ப எனக்கு ஜேபிஆர் ஞாபகம் வந்துருச்சு. அங்க வாங்க, விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா தொழில்துறை கல்வித்துறைன்னு கோலோச்சக்கூடிய இடத்துல இருந்து வந்திருக்கிறார் ஒருவர். அவருக்குத்தான் மரிய வில்சன் அவருக்கு நீதித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் பட்ஜெட்டை எப்படி. ஆனா பெரிய சவால் காத்திருக்கிறது. ஏன்னா 2500 கொடுத்தாவே எங்கேயோ போகுங்கிறாங்க. அப்புறம் பைக்கு, காரு, வீடுன்னு வரிசையா போய்கிட்டே இருக்கு. ஸ்ரீநாத் அவருடைய நண்பர், அவருக்கு பாத்தீங்கன்னா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கொடுத்திருக்காங்க. நான் ஸ்கூல்ல படிச்சேன், காலேஜ்ல படிச்சேன், ஒர்க் பண்ணும்போது அவருடைய பண்ண கடைசி வரைக்கும் அவர் கூடவே சொல்லிட்டு அவர் ஒரு தன்னுடைய பங்குக்கு ஒரு நங்கூரத்தை போட்டிருக்காரு. எஸ் கமலி ரொம்ப இளம் வயது மினிஸ்ட்ரியில இளம் வயது ரமேஷ் அவருக்கு என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை. அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டாக பேசப்படுது. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிறவருக்கே இதை கொடுத்திருக்கிறாரு. என்னமா வியூகம் வளர்த்திருக்கிறார் பாருங்க, விசைன்னு பேசிக்கிறாங்க. கரெக்ட். அதாவது விஜய் அவர்களுக்கு என்ன தெரியும், அவர் ஒரு சினிமா நடிகர், ஸ்ட்ரைட்டா வந்து முதலமைச்சர் பதவியில தான் உட்கார் வரான்ற மாதிரி பல விமர்சனங்கள் இருந்தது. இந்த அமைச்சரவை ஒதுக்கப்பட்ட விதத்திலேயே அவர் எந்த அளவுக்கு நுண்ணறிவு பெற்றவர் அப்படிங்கிறதும் லிசனர் அப்படிங்கிறதும் பல பேர் சிலாகித்து பேசிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே இதுல நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்குங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இலாக்கா ஒதுக்கீடு, அமைச்சர்கள் நியமனம் அப்படிங்கறத நினைவுபடுத்தும் விதமா இருக்கு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதல் ஆட்சி அமைத்த போது தன்னுடைய ரசிகர் மன்றத்திலிருந்தே அவர் 6 பேரை நியமித்தாரா. இப்ப இதுக்கு பார்த்தாக்கா இந்திலிருந்தே தான் ஒரு பாதிக்கு பாதி அமைச்சரவை பட்டியல பாதிக்கு பாதி இவருடைய அந்த மக்கள் மன்றத்திலிருந்தே வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரே கம்பேரிசனா. இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட தாவேகாவுடைய இந்த புதிய அரசு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கறத சில நாட்களுக்கு முன்னாடி, சில நாட்கள் நேத்துன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ போட்டிருந்தார். அரசு வாகனம்
ஆன்ல இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல ஏசி போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் டிரைவர் உட்காந்துருக்காரு. 3 மணி நேரமா நிக்குதான் அந்த வண்டி. 3/4 மணி நேரம் 3 மணி பாத்துக்கிட்டே இருந்தேன்னாருங்க அவரு. 3/4 மணி நேரமா வாகன ஓட்டுநர் அதுல இருக்காரு. அவர் ஏசி போட்டு உள்ள உட்காந்துருக்காரு. பட் இது அப்படியே மத்திய அரசு வந்து பெட்ரோல் டீசலுடைய உபயோகத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு 50% பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டே வாகனம் தான் குறைச்சிருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா அரசுடைய டீசல் தானே சொல்லிட்டு இவங்க தாண்டோண்டித்தனமா செய்யறது அப்படிங்கறத ஒரு சாமானியன் கேட்கக்கூடிய தைரியம்ன்றது வந்திருக்கு பாத்தீங்களா. இது மிகப்பெரிய மாற்றமாக எல்லோரும் ஒரு நோக்கக்கூடிய இது. அதாவது நான் கிளீன் கவர்மெண்ட்டை கொடுப்பேன்ற அந்த நிலையில உறுதிப்பாடோடு இருந்தாங்க அப்படின்னா எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு ஆட்சி அப்படிங்கிறது சாத்தியம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வந்திருக்கு. அதற்கான சான்றாக இந்த கார் ஏசியில இயங்கி கொண்டிருந்த சம்பவமாக பார்க்கப்படுகிறது. கோவையில பிஜேபி கூட்டம். என்ன கூட்டம்னா தேர்தல் தோல்வி குறித்து அந்த தேர்தலில் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் வரவழைச்சு என்னப்பா நடந்தது. மறைமுகமா அதிமுகவை குத்தி காட்டுறீங்க நீங்க. ஏன்னா அவங்க இன்னும் கூட்டம் போடல. ஏபிஎஸ் அவங்கதான் கூட்டமா போட்டுக்கிட்டு இருக்காங்களே. எத்தனை கூட்டம் போடுறது? இவங்க வீட்டுக்கு அவங்க போக, அங்க போக, இங்க போகன்னு டெய்லி நடக்குது இல்ல. இங்க வேற எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்துக்கு நல்ல சீட்டாவோட எடுத்துக்குறா. இப்படியே இருக்கலாமா? இன்னொன்னு வேற போட்டிருக்காங்களே. 2 பேரும் பக்கத்துல வந்து போன் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ என்னையோ பக்கத்துல இருக்கும்போது நேரடியா பேச போன்ல பேசுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இதெல்லாம் நீங்க எல்லாம் எப்படியோ போங்கப்பா. திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், நாங்க எந்த கூட்டணினே தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க தனியா கூட்டத்தை போட்டு என்னதான் நடந்துச்சு, எப்படி நீங்க திமுக தோத்தீங்க, எப்படி நீங்க தாவேகாட்ட தோத்தீங்க, என்னதான் நடந்துச்சுன்னு விசாரிக்க அந்த விசாரணை கூட்டத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அனைவருக்கும் மெலடி சுவைத்து பாரு அந்த விளம்பரம் பாத்தீங்களா? எனக்கு ஹிந்தியில தான் ஞாபகம் வருது. அதனால அதை கொடுத்து சந்தோஷப்பட்டு அதான் பார்த்தீங்க. என்னடா இது தோல்வியா இல்லை சந்தோஷமா, சந்தோஷம் கலந்த தோல்வியா, என்ன அர்த்தத்துல நடுநிலை வகித்து ஒருத்தர் நின்னாரே அவருக்கான கொண்டாட்டமானு தெரியல. இப்படி ஒரு பக்கம் பிஜேபி தரப்புல போக, அந்த பக்கம் தாவேகா தரப்புல அமைச்சரான உடனே பஞ்சாயத்து மேல ஒரு கூட்டி விட்டுட்டாங்கப்பா. கோயிலுக்கு போனது குத்தம் இல்லையா? ஏற்கனவே மக்கள் இப்பதான் சொன்னாரு, உன்னிப்பா கண்காணிக்கிறாங்க, எல்லாரும் கேள்வி கேட்கறாங்கன்னு. சமய அறநிலையத்துறை சாதாரணமான துறை அல்ல. அது நிதித்துறையை விட ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அந்த இடத்துல திருச்செந்தூருக்கு போன நிர்மல்குமார் அவர்கள் மதியம் 1 மணிக்கு உள்ள போயிருக்காரு. வழக்கமா 12:30க்கெல்லாம் 12:30க்கு பூஜை நடக்கும். 12:45க்கு நடை சாத்தப்படும். அதுக்கு வந்து வெளி கேட்டே சாத்தப்படும். அப்படி உள்ள இருக்கிறவங்க கூட வேற வழியாகத்தான் அனுப்பப்படுவார்கள்ன்றதுதான் வழக்கமா இருந்ததா. எந்தாவது விசேஷ காலங்கள்ல மட்டும்தான் முழுசா திறந்திருக்கும்னு சொல்றாங்க. இவருக்காக 1 மணிக்கு முன்கதவுகள் திறக்கப்பட்டு அவர் வந்து எல்லாம் அவருடைய பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டு, அவரோட சாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதே முன்வாசல் வழியா வெளில போயிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு சும்மா விடுவோமா அப்படின்ற மாதிரி என்ன ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் 2 வாரங்களுக்குள் என்ன நடந்தது அப்படிங்கிற அறிக்கை ஆள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு பாத்தீங்களா. ஒரு காமெடி ஒண்ணு வரும். கப்பல்ல வேலைன்னு சொல்லி செந்தில் கவுண்டமணியை கூட்டு போயிடுவாரு. நின்னா தள்ளணும். எங்கடா கடல்ல தானே. நான் எங்கடா கடல்ல தள்ளிடுவேன்டா. கடல்ல நான் எங்கடா சம்பளம் வாங்க நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. திரும்பவும் வந்து வேலை செய்யும்போது சரி ஓகே அவனை சேர்த்துக்கிறேன், ஆனா பழைய இஎஸ்ஐ பிஎஃப் அதெல்லாம் இருக்காது, எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சிவி சண்முகம் மற்றும் இப்படி வேலுமணி அணிக்கு. 3 பேரை தவிர மீதி எல்லாருமே அண்ணே எப்பனே வரட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யாரு? விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி. அவங்க போய் கேட்டு அதான் பக்கத்துல உட்காந்துட்டு எல்லாரும் போன் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு போன் பண்றாங்க, எங்க போகுது அப்படின்றதே தெரியாத நிலைமை. பாவம் இன்னைக்கு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் வசனம்லாம் பேசி அப்படியே நான்லாம் வந்து உயிர் நீக்கின்னு மயிர் நீக்கின்னு உயிர் நீக்கி கவரிமான்னு பேசினவரு கடைசியில பார்த்தா அவங்கதான் அன்னைக்கே சொல்லிட்டாங்களே. இப்ப நாங்க என்ன பதவி எதிர்பார்த்தா வந்தோம், பொறுப்பு எதிர்பார்த்தா ஆதரவு ஒன்லி ஆதரவுன்னு இருக்காங்க. சரி நாங்களும் அதே ஆதரவு மெயின்டைன் பண்றோம்னு தாவக சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சட்ட நுணுக்கங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எந்த சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ அந்த கட்சிக்கான கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒருவேளை ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னா அமைச்சரவையே சிக்கல்ல மாட்டக்கூடிய விஷயம் இருக்கு. சரிப்பா, இப்ப
சட்ட நுணுக்கம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களே, அன்னைக்கு போய் பார்த்தாரே, அன்னைக்கு ஒரு நுணுக்கத்தையும் சொல்லி தரலையா? ஏங்க, அதை பார்க்காம இருந்திருந்தா இவ்வளவு பஞ்சாயத்தே இல்லையா? அன்னைக்கு எல்லாரும் தான் தண்ணியிலே மறந்து பண்ணாங்க. திமுக அதிமுக கூட்டணின்றாங்க, திருமாவளவன் முதலமைச்சர். அதெல்லாம் அப்புறம் நீங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாச்சு, நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க, அப்ப போய் சந்திக்கணும் இல்லையா? அங்கதான் வந்து நம்பக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் இல்லையே. ஒருவேளை அவங்க நான் ஏதாவது டிமாண்ட் வச்சு ஆட்சிக்கு ஏதாவது பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லி, ரெண்டாவது இவங்க கொடுத்த ஹோப் 25 சீட்டு மொத்தமா போகுதுல்ல அப்படின்றப்போ ஒரு நம்பிக்கையில அவர் இருந்தாரு. பாவம் அவரும் என்னன்றது தெரியல. சோ இப்ப அதுக்கே நேத்திக்கே சொல்லிட்டாங்கல்ல, நீங்க அவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னா நாங்க வரமாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல இது என்னன்னா, அமைச்சரவைன்றது ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தா கூட ஒரு ஹோப்ல இருப்பாங்க. 23 பேர் பதவி ஏத்துட்டாங்க. இனி இருக்கிறது 2 தான். அதுக்கு மேல அரசியலமைப்புல இடம் கிடையாது. சோ அதிமுகவில் நீங்க ஆதரவே கொடுத்தாலும் உங்களுக்கு பதவிங்கிறது பிம்பிலிக்கு பிலாப்பி ஆயிப்போச்சு. சோ இல்லன்றதுனால அரசனை நம்பி புருஷனை கதையை விட்ட கதையா என்னங்க இங்க பதவி வரும் தான் நாங்க அதிமுக இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்ற எத்தனை வாட்டி வெளில போனவங்க எல்லாம் உள்ள வந்து வெளியே செல்லும் போது வசம் சொற்களை சொல்வதும் உள்ளே வரும்போது அப்படியே மரியாதை செலுத்தி வருவதும் நமக்கு என்ன புதிதா அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இவங்க எல்லாம் மறுபடியும் பேசுறாங்க. இதை தாண்டி எடப்பாடி கே பழனிசாமி வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எங்க இபிஎஸ் இங்க வரக்கூடிய சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி அணியில இருந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல அவங்களுக்கு சீட்டு பிளஸ் சீட்டுக்கான செலவு, தொகுதிக்கான தேர்தல் செலவு இது ரெண்டையும் பாத்துக்கிறன்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. எப்ப எந்த எலெக்ஷன்லப்பா? 29 இல்லைன்னா 31. அப்போ அது வரைக்கும் அப்படியே இருப்பீங்க? அதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க என்ன கட்சி எங்க போக போகுது, நம்ம என்ன கட்சி அவ்வளவு கரைஞ்சு போயிருமா, அடுத்தடுத்த தேர்தல் நிக்கதானே போறாங்க அப்படின்ற ஒரு ஆஃபர் அவர் கொடுக்குறாரு. இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா அப்படியே கவர்ச்சியான விலை. இப்போதைக்கு பணத்தை செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சீட் இப்பயே கன்ஃபார்ம். அத பாருங்க, அது வேற. அந்த நேரத்துக்கு போட்டியும் தேவையில்லை, இப்பவே ஆஃபர் கிடைச்சிருச்சுன்னா சரி எல்லாம் ஓகே. லீமா ரோஸ் மேடத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? மேடம் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த 3 பேர் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் 2ங்க எம்ஆர் 2 பேர் இருக்காங்க. 2 பேருங்க. அது கூட கேபி அன்பழகன் ஸ்ட்ரைட்டா ஃபோன் பண்ணியே பேசுறாராம். ஐயா என்னையா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் நாங்கள் நான் பாருங்க ஐயா தினகரன் அவர்களே பேசின பேச்சு இவங்க எல்லாம் என்னையா அதெல்லாம் தாராளமா பேசுவாங்க. சோ முதல்ல ஒரு 2 பேர் வரதா இருந்தது. இப்போ ஒரு 7 பேர் வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு, அதிமுகவுடைய அணிக்கு வருவதாக சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த தகவல் வந்தா மட்டும் தான் தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து தனபால் வெளியேறி இருக்கிறார். மாமன்னன். ஏன்னா தனபால் அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சபாநாயகர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு ஆரம்ப காலத்திலேருந்தே அதை ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. 2 முறை வந்து சபாநாயகராக இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த முறை ஆனால் தேர்தலில் போட்டியிடக்கூட அவருக்கு வாய்ப்பளிக்கப்படவில்லை அப்படின்றத பார்த்தோம். அதனால அவர் பையன் என்னமோ தாவேக்காவில் போய் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஈரோடுலேருந்து செலக்ட் ஆகி இன்னைக்கு அமைச்சர் பதவியும் வாங்கிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சந்தோஷத்தில் இனி வேண்டாம்ப்பா அதிமுகன்னு சொல்லி போங்க ஐயா நீங்களும். அவினாசி தனக்காக ஒதுக்கப்படும்ன்ற நம்பிக்கையில் இருந்தாரு. சரி அவினாசி கூட்டணி கட்சி கொடுத்த பிறகு கோவையில ஏதேனும் ஒரு தொகுதி தனக்கு கொடுக்கப்படுன்ற நம்பிக்கையில் இருந்திருக்காரு. அதுவும் இல்ல. 2வது அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறதும் கொஞ்சம் நல்லதா இல்லை அப்படின்றப்போ ஒருவேளை எடப்பாடி கே பழனிசாமி அதை கவனித்து பண்ணார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்பதான் செம்மலை அதிமுகவில் இருந்து விலகினாரு. ஏற்கனவே செம்மலை ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுத்தாரு, மறுபடியும் திரும்ப வந்தாரு அப்படின்றதும் மறுபடியும் அவரு மனக்கிளேசத்துல போடணும். இவங்க 2 பேருமே சொல்லக்கூடக்கூடிய விஷயம், அதிமுக பிளவுபடுகிறது, நான்லாம் சைக்கிள்ல போய் அதிமுக வளர்த்தெடுத்தேன், அப்படிப்பட்ட கட்சி பிளவுபட்டு நிற்கிறத என்னால பார்க்க முடியல, எனக்கு சீட் இல்ல இருக்குலையே வந்துருவாங்களோ அப்படின்றாரு. போகும்போது ஏதாவது சொல்லணும்லன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதிமுக இருக்கக்கூடிய அதிமுகவின் முகங்களாகவே பார்க்கப்பட்டவர்கள் அதிமுக இருந்து வெளியேறுவது அப்படிங்கிறது உள்ளபடி அதிமுகவின் இழப்பு தான் என்கின்ற ஊர்ஜிதப்படுத்துறதா இருக்கு. பொறுத்திருந்து பாருங்க. தாவேகா அமைச்சரவையில விசிகாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அமைச்சர் மிகப்பெரிய அரசியல் நகர்வுகளையும் இப்படிலாம் யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சேரலையோ? ஆமா, வன்னியரசு அவர்கள் அமைச்சராவதற்கான ரொம்ப ஆர்வமா இருந்தார். ஆனால் வன்னியரசு அமைச்சர் ஆவத ஆளூர் சானவாச எனக்கு சீட்டே கிடைக்கல, நீங்க அமைச்சரா அப்ப நாங்கெல்லாம் என்னன்ற மாதிரி சொன்னாரா, தலைவர் தான் போகணும் அப்படின்னு முடிவு சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. பட் நம்மளால யூகிக்க முடியுது. அதாவது திருமாவளவன் அவர்களை தவிர விசிகாவில் யாரும் அமைச்சராவதை கூட்டணி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் விரும்பல அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. அதனால திருமாவளவன் அமைச்சராகணும் அப்படின்னா அவரு சட்டமன்ற உறுப்பினரா முதல்ல ஆகணும் அப்படின்னா திருச்சி கிழக்குல ஏற்கனவே ஒரு வேக்கன்ட் இருக்கிறதுனால அந்த இடத்துல விசிகாவுக்கு கொடுத்து அவரை நிறுத்தலாம்ன்ற மாதிரி பார்க்க போறாங்க. அப்பனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற கணக்குல ஏகப்பட்ட கணக்கு போடுறாங்க. என்ன அப்படின்னா
இப்பதான் தேர்தலை சந்திச்சிருக்கிறது இது சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி. நட்பு ரீதியாக முதன்முறையாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சராவதற்கு நான் தடையாக இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் வேட்பாளரை நிறுத்தாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கீடுகள் சொல்லப்படுகிறது. இது நடக்குமா கணக்கீடுகள் சொல்லப்படுகிறது. திமுக கிட்டையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க முதலமைச்சர் வரைக்கும் என்ன பேசுனீங்கல்ல, சோ நான் அமைச்சராகிறேன், அதற்கான ஆதரவை நீங்க கொடுங்க, உங்களுடைய வேட்பாளரும் இல்லைன்னா வேற மாதிரி விஜய்க்காக ஓட்டுனாங்களே, அப்ப ஓட்டு தானாவே வருமே கேட்டிருக்காங்க. இல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய சுனாமி ஆதரவு இருந்தாலும் வெற்றிக்கான எல்லா யுக்திகளையும் யோசிக்கணும் அப்படின்றதுல இந்த இடத்துல இப்படி யோசிக்கிறாங்க. அதிமுக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்டையும் பேசலாம், எனக்கு மாதிரி சொல்லுங்க கேட்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தாவேகாவினுடைய ஆதரவு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வரும்ன்றனால ஈஸியா வெற்றி பெற்று அமைச்சராகலாம், இலாக்கா அப்படிங்கறத மற்றபடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ, சரி இவர் ஏற்கனவே சிதம்பரம் எம்பியா இருக்காரு, அப்ப சிதம்பரம் தொகுதி ஒரு ராஜினாமா பண்ணி ஆகணும், அப்ப அந்த தொகுதி யாருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துலயும் இன்னொரு கணக்கு சொல்றாங்க, அது தாவேகாவுக்கு கொடுக்கலாமே. ஏப்பா சிதம்பரம் தொகுதியை உனக்கு கொடுத்ததே திமுக, சிதம்பரம் தொகுதி இவருக்கு கொடுத்ததே திமுக, நீங்க எப்படி அதை தாவேகாவுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி அங்கேயும் வருது. அந்த இடத்துல திமுக கிட்ட பேசி முதன்முறையாக என்ன உடனே புரியலையே, ஐயோ தலை சுத்துதே, இப்ப என்ன திமுக தாவேகா விசிகா இப்படி போகுது. தாவேகாவுடைய முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கீடுகளும் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா இப்போ ராஜ்யசபா எம்பிகளுக்கான தேர்தல் அப்படிங்கிறது வருது. அதாவது ஜூலை 25 எம்பிக்களுக்கான தேர்தல் வரப்போகுது. விரைவிலேயே தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவிப்புகளை செய்யும் பார்க்கப்படுது. அதோடு கூட சேர்ந்து அதிமுகவினுடைய சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த அதற்கான தேர்தலும் வரப்போகுது. ஆனால் அந்த இடத்துல அதிமுக திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல, அது தாவேகா நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்போ ஒருவேளை திமுக அதிமுக கூட்டணி சேர்ந்து ஒருத்தரை நிறுத்துவாங்களோ, அது நடந்ததுன்னா அவ்வளவுதான், ஆண்டவனா கூட காப்பாற்ற முடியாது. சரி, ஆந்திராவிலும் எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த இடத்துல பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை நிறுத்தி ராஜ்யசபா உறுப்பினராக மாற்றுவதற்கான உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை பாஜக செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு யூக செய்தியும் வருது. கிட்டத்தட்ட தமிழக அரசியல்ல இருப்பாருன்னாங்க, இப்ப நீங்க டெல்லி இல்ல எம்பி வந்து அங்கிருந்து ஆகிறாரு, பட் அவருடைய களம் எலெக்ஷன் டைமுக்கு இப்படி வருவார், தமிழ்நாட்டுல தான் இருக்கும், பொறுப்புகளும் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வருது. சோ எம்பி ஆகிறாரா அண்ணாமலை அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு எகிரி கொண்டிருக்கிற நிலையில திருமாவளவன் போடக்கூடிய கணக்குகளுக்கு எல்லாருக்கிட்டையுமே யாரையுமே எதிர்த்துக்காம முதன்முறையாக அமைச்சராகிறோம், எதையும் எதிர்த்து இன்னைக்கு முதல் ஆளா வந்துட்டாருப்பா. இன்னைக்கு அமைச்சரவை விரிவாக்கத்துல முதல் ஆளா வந்து இறங்குறாரு திருமாவளவன் அவர்கள். ஐயுஎம்எல்லும் ஓகே சொல்லிட்டாங்க, அது இந்த வேட்பாளர் தான், இந்த நபர் தான் அமைச்சராக போறாருன்ற அறிவிப்பும் வந்துருச்சு. சோ ரெண்டு பேருக்குமான இன்னொரு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே தேர்தலுக்கு பிறகு வருமா? ஏன்னா ஆமா அதுக்கான ஆப்வியஸ்லி காரணங்கள் தான் இருக்கு, வரும் என்று எதிர்பார்க்கலாம். சீமான் அவர்களுக்கு டபுள் தமாக்காவா கிடைச்சிருக்கு. ஒரு புறம் பெண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சி, இன்னொரு புறம் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக களம் இறங்கி இலங்கை வரைக்கும் போய் நீதி கேட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் பேசின அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக இன்றைக்கு வந்து கண்டனத்தை எழுப்பி அவர் சீமான் அவர்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். கேட்பாரா? மறைமலை நகர்ல கூட்டம் போட்டாங்க தேர்தலுக்கு பின்பு. நான் கூட்டம் தெரியுங்களா, வேற லெவல்ல இருக்குது. அங்கேயும் எழுச்சி ஆற்றினாரு. உண்மையிலேயே பேச்சு நல்லா இருந்தது. 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது உங்களுக்கு இப்பதான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணி நிறைய பேசினாரு. பேச்சு நல்லா கேட்பதற்காக நிறைய பேர் வர்றாங்க. ஆனா ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அறிவார்ந்த சமூகமாக மக்களை எப்படி பண்படுத்தி அதன் மூலியமாக வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற முயற்சிகள்ல நான் இருந்தேன். ஆனா இது வந்து ரசிகர் சமூகமா மாறி போச்சு. ஹிட்லர் அவர்களுடைய கோட்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லி ஜனநாயகம்னா எப்படி இருக்கும், மக்கள் வந்து தனக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது என்னென்ன அந்த தரவுகளை சேர்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் பல விஷயமா பேசியிருந்தாரு. ஆனா தேர்தலுக்கு பிறகு முதல் கூட்டமாக இருந்தாலும் அதுலயே நிறைய கூட்டம் வந்தது. ஆனா பாத்தீங்கன்னா டெபாசிட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. நல்ல வேளை நான் தோத்துட்டேன், ஒருவேளை நான் என்னோட சேர்ந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்கன்னா யாரும் ஒன்னும் பொறுப்பாக முடியாத பயங்கரமா இன்னொரு 4 நாள் ஆயிருக்கும் சொல்லி இருந்தாரு. பேச்சுக்கள் நல்லா இருக்கு, ஆனால் அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தள்ளி போகிறதா அப்படின்ற மாதிரி கேள்வி. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.